மாம்சே, இவனுக்குலாம் எவ்வளவு நெஞ்சு அழுத்தம் இருந்தா இந்த வீட்டுக்கு அவன் வருவான்? இவனை நான் என்ன பண்றேன்? ஐயோ வினய், போதும் ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேக்குறேன். பசங்கெல்லாம் பயப்படுறாங்க. இருங்க, பேசிக்கலாம். ஏய், என்ன இவங்கிட்ட போய் பேச வேண்டியது என்ன இருக்கு? இங்க பாரு, மரியாதை அவனை வெளில போக சொல்லு. ஏய், வெளில போடா. நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு சொந்தமானதை கொடுத்துட்டா நான் போயிட்டே இருப்பேன். மனுஷனாயா நீங்கெல்லாம்? எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு தானியா வேணும்னு வந்து நிக்கிறீங்க? தாயில்லா புள்ளைய வீட்டுல வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ண உங்களை நம்பி எப்படி நாங்க தானியாவை அனுப்புறது? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? இல்ல, என்னால தானியாவை அனுப்ப முடியாது. நீங்க கிளம்பலாம். ஐயோ மித்ரா, இன்னைக்குதான் இது புரியலனா உங்களுக்குமா புரியல? தானியா இல்லாம என்னால எப்படி மித்ரா இருக்க முடியும்? அவளை பிரிஞ்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? ஒவ்வொரு நாளும் என் பொண்ணு என் கண்ணுக்குள்ளேயே இருந்தா. அவ இல்லாம என்னால இருக்க முடியாது மித்ரா. மித்ரா, நான் இப்ப முன்ன மாதிரிலாம் இல்ல, நான் மாறிட்டேன். என்ன நம்புங்க மித்ரா, நான் திருந்திட்டேன். தயவு செஞ்சு என் பொண்ணு என் கூட அனுப்புங்க. என் பொண்ணு இல்லாம இந்த வீட்டை விட்டு போக மாட்டேங்க. சண்டை போடணும்னு முடிவு பண்ணி வந்திருக்கீங்களா? ஐயோ, நான் யார் கூடயும் சண்டை போடுறதுக்காக வரல மித்ரா. இப்பதான் எனக்கு கோர்ட்ல ஜாமீன் கிடைச்சது. என் பொண்ணை பாக்குறதுக்காக ஓடி வந்திருக்கேன். நீங்க என்னன்னா என் பொண்ணை வச்சுக்கிட்டு என் கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்றீங்க? என் பொண்ணை என் கூட அனுப்புங்க. முடியாது. இப்ப இவ எதுக்கு தேவையில்லாம விவாதம் பண்ணிட்டு இருக்கா? மித்ரானா, டே மாப்பிள்ள, நீ பேசாதடா. அதான் பேசிட்டு இருக்கல, நீ பேசாம கொஞ்சமா இருக்கு. என்னங்க தனியாயமா இருக்கு? மித்ரா, நீங்க அவளை சீராட்டி தாளாட்டி வளர்த்திருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. இனிமேல அவளை நல்லபடியா வளர்ப்பீங்கன்னு நல்லாவே தெரியும். அதுல எனக்கு எல்லா அளவும் சந்தேகம் இல்லை. ஆனா என்ன இருந்தாலும் தானியா என்னோட பொண்ணு, என்னோட ரத்தம். ஏற்கனவே அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இப்ப அப்பாவும் இல்லாம பண்ணிட்டீங்கன்னா இப்படி எல்லாம் இருக்கணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்தா மித்ரா? இங்க பாருங்க மித்ரா, நல்லதோ கெட்டதோ தானியா என் கூடவே இருக்கட்டும். அதான் அவளுக்கு நல்லது, அதான் அவளுக்கு பாதுகாப்பும் கூட. என்ன, உங்க கூட இருக்கிறது தானியாவுக்கு பாதுகாப்பா? பாதுகாப்பு பத்திலாம் பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? உங்க சிந்தனை செயல் எல்லாமே தப்பு, எல்லாமே அழுக்கு. உங்க கூட இருந்தா தானியாக்கு பாதுகாப்பு இல்ல, ஆபத்து தான். நீங்க வேணா அவளை பெத்திருக்கலாம், ஆனா அவளை வளர்த்ததுன்னா என்னால உங்களை நம்பி தானியாவை அனுப்ப முடியாது. நீங்க முதல்ல கிளம்புங்க. மித்ரா, நீங்க என்ன நம்பலன்னு நல்லாவே தெரியுது. நீங்க என்ன நம்பணும்னு எந்த அவசியமும் இல்ல. எதுக்கு இப்ப தேவையில்லாம ஆர்கியூமெண்ட்? என் பொண்ணு என் கூட அனுப்பிடுங்க, நான் பேசாம போயிட்டே இருக்கேன். மரியாதையா வெளியில போங்கன்னு சொல்லிட்டேன். இல்ல நான் அசிங்கப்பட்டு தான் போவேன்னு சொன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன நடந்தாலும் சரி, என் பொண்ணு இல்லாம என்னால இங்கிருந்து போக முடியாது. இதுக்கப்புறம் எடுத்துக்க. மித்ரா, ஓட்டு தனியா பேசணும். வா வான்னு சொல்றல, பயப்படாத. வா. இதுக்காக தான் மித்ரா நான் சொன்னேன். இதுக்காக தான் நான் படிச்சு சொன்னேன். அந்த குடும்பத்தோட சகவாசம் நமக்கு வேண்டாம் வேண்டான்னு நான் சொன்னது நீ எப்பயாவது கேட்டியா? இப்ப பாரு, தைரியமா அந்த ராஸ்கல் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நிக்கிறான். மித்ரா, போதும் மித்ரா, இதுக்கு மேலே நம்ம இது இழுக்க வேண்டாம். தயவு செஞ்சு தானியா அவன் கூட அனுப்பிச்சு வச்சிரு. தானியா இங்க இருந்தான்னு வச்சுக்கோ, அது சாக்கா வச்சுட்டு அவன் சும்மா சும்மா அந்த வீட்டுக்கு வருவான். வந்தது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணுவான் மித்ரா. அதுக்காக நம்ம தானியாவை பத்தி யோசிக்காம சுயநலமா முடிவெடுக்க முடியுமாங்க? குழந்தைங்க அவ. இந்த ஆளை நம்பி எப்படி தானியாவை அனுப்ப முடியும் சொல்லுங்க? மித்ரா, என்ன இருந்தாலும் கார்த்தி அவளோட அப்பா. அவன் கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு சொல்லு? உங்களுக்கு வேணா உரிமை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. நான் தானியா பிறந்ததுல இருந்து அவளை தூக்கி வளர்த்திருக்கேன். அதுக்காக
அந்த கார்த்திகை கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில அலோவ் பண்ணலாம் சொல்றியா மித்ரா? வேண்டாம் மித்ரா, நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு. இதெல்லாம் வேண்டாம். அவன் அப்புறம் நம்ம வாழ்க்கையில பெரிய பிரச்சனையை உண்டாக்குவான் மித்ரா. நான் சொல்றது மட்டும் கேளு. எங்க நான் ஒண்ணு கேட்கட்டா? நாளைக்கு விக்ரம்னால நமக்கு எதுவும் பிரச்சனைன்னு தெரிஞ்சா அப்ப நீங்க அவனை துரத்திடலான்னு பாப்பீங்களா? லூசா நீ என்ன பேசுற? இப்ப உங்களுக்கு இவ்ளோ கோபம் வருதுல்ல, அதே மாதிரி தாங்க எனக்கு தானியாவும். ஒவ்வொரு தாய்க்கும் எல்லாரும் தன்னோட குழந்தைங்க மாதிரிதான். என்னோட சுயநலத்துக்காக மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு ஒரு குற்றவாளியோட தானியாவை அனுப்ப என்னால முடியாது. இங்க பாரு, நீ மறுபடியும் பிரச்சனையை பெருசாக்குற மித்ரா. இதெல்லாம் தேவையில்லாத எமோஷன், தேவையில்லாத பிடிவாதம். நீ நான் சொல்றது எதுவுமே கேட்க கூடாத முடிவோட இருக்கல. நியாயமா ஏதாவது சொல்லுங்க, நான் கேக்குறேன். நமக்கு பிரச்சனை வருதுன்றதுக்காக ஒரு பச்சை மண்ணோட வாழ்க்கையை பாழாக்க என்னால முடியாது வினய். யோ மித்ரா, நான் உனக்கு சொல்றது புரியுதா புரியலையா மித்ரா? இந்த கார்த்திகை பாக்குறதுக்கே எனக்கு பிடிக்கல. இங்க பாரு மித்ரா, கண்டிப்பா அவன் ஏதாவது பிளான் பண்ணி உன்னை ட்ராப் பண்ண பாப்பான். ஏற்கனவே அந்த கார்த்திக் படு மோசமானவன். இதுல ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்து நம்மள எப்படியாவது பழித்திக்கன்னு குறியா இருப்பான். இங்க பாரு மித்ரா, நான் சொல்றது மட்டும் கேளு. இதெல்லாம் நமக்கு தேவையா என்ன? ஏங்க, முன்னாடிதான் அந்த மனுஷனோட உண்மையான முகம் நமக்கு தெரியாது. இப்பதான் நமக்கு எல்லாமே தெரியுமே. இனிமே அவனால என்ன செஞ்சிட முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரும் மட்டும் எனக்கு நல்லா தோணுது. உங்களுக்கு தோணுதுன்றதுக்காக தெரிஞ்சே தானியாவை ஒரு தப்பானவன் கூட அனுப்ப என்னால முடியாது. ஏய், நான் என்ன யாரோ மூணாவது மனுஷன் கூட அனுப்ப சொல்றேன்? அவ அப்பா கூட தானே அனுப்ப சொல்றேன். போதும், நிறுத்து மித்ரா, போதும். இந்த பாரு, நான் உனக்கு முடிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உனக்கு எவ்வளவு கொஞ்சமாவது மரியாதை இருந்தா அந்த தானியாவை கார்த்திக் கூட அனுப்பிச்சு வச்சிரு. அதான் நமக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மித்ரா, இப்ப நான் தானியாவை கூட்டிட்டு போலாம்ல? தானியாமா, நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். மித்ராமா, நான் அப்பா கூட எல்லாம் போக மாட்டேன். நான் உங்க கூட தான் இருப்பேன் மித்ராமா. ப்ளீஸ் மித்ராமா, என்ன அப்பா கூட அனுப்பாதீங்க ப்ளீஸ் மித்ராமா. ப்ளீஸ் மித்ராமா. பாத்தீங்களா, நீங்க பெத்த பொண்ணு, அவ என்ன சொல்றா? உங்க கூட வர விருப்பம் இல்லாம ஏன் கூட தான் இருப்பேன்னு சொல்றா. இதுக்கு மேல உங்களை நம்பி அவளை என்னால அனுப்ப முடியாது. நீங்க இங்க இருந்து முதல்ல கிளம்புங்க. ஏங்க கிளம்புங்கன்னா என்னங்க அர்த்தம்? நான் அவளை பெத்த அப்பாங்க. அவ என்னோட பொண்ணு. எப்படிங்க விட்டுட்டு போக முடியும்? பெத்துட்டா மட்டும் அவளுக்கு நீங்க அப்பாவாயிட முடியாது. அவளை எப்படி வளர்க்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். எப்போ நீங்க கூப்பிட்டோம் அவ ஏன் கூட தான் இருப்பேன்னு சொன்னாலோ அப்பவே நீங்க அவளுக்கு ஒரு அப்பாவா இருக்கிற தகுதியை இழந்துட்டீங்க. ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க. தானியாவுக்கு இனி நான் தான் அப்பா அம்மா எல்லாமே. தானியா ஏன் வாரிசு. அவளை நீங்க இல்ல, இனிமே யாரு வந்து கேட்டாலும் நான் கொடுக்கவே மாட்டேன். என்ன நடக்குதுங்க? அப்போ இந்த தானியா மித்ரா வினயோட பொண்ணு கிடையாதா? அது சரி, இந்த கார்த்திக் யாரு? இவ்ளோ பாவமா வந்து கெஞ்சிட்டு இருக்கான். இந்த குடும்பத்துக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்? இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நோலன் படத்தை பாதியில இருந்து பாக்குற மாதிரி இருக்கே. ஒரே குழப்பமா இருக்கு. கரெக்ட் மித்ரா, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான். நான்லாம் தானியாக்கு ஒரு நல்ல அப்பாவா இல்லதான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப நான் திருந்தி வாழணும்னு வந்திருக்கேன் மித்ரா. தப்பு பண்ணவன் திருந்தி வாழ்றதுக்காக ஒரு வாய்ப்பு கேட்டு வந்திருக்கேன். மித்ரா, என் பொண்ணை என் கூட அனுப்பி வச்சிருங்க. நான் அவளை நல்லா பாத்துக்கிறேன். என்னது? நீங்க அவளை பாத்துப்பீங்களா? எத்தனை நாள் பாத்துப்பீங்க? அது வந்து நிறுத்துங்க. நீங்க இப்ப ஜெயில இருந்து பரோல்ல 11 நாள் வெளியில வந்திருக்க ஒரு அக்யூஸ்ட். இவளை கூட்டிட்டு போய் ஒரு 11 நாள் நல்லா வச்சு பாத்துப்பீங்க. அதுக்கப்புறம் யார் பாத்துக்கிறது?
திரும்பவும் இவ தனி மரமா நிக்கணும். அதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். உண்மைதான் மித்ரா. நான் என் பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன் மித்ரா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுக்கான பலனை தான் இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். சரிங்க மித்ரா, தானியா உங்க கூடவே இருக்கட்டும். அதான் சரி, அவ உங்க கூடவே இருக்கட்டும். அவளை இனிமே நான் கூப்பிட போறதில்ல மித்ரா. ஆனா ஒண்ணு மித்ரா, உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லிக்கிறேன். நான் வெளியே வந்திருக்கிற இந்த கொஞ்ச நாளைக்காவது என் பொண்ணை நான் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போலாமா மித்ரா? அதுக்கு மட்டுமாச்சும் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க ப்ளீஸ். தானியா உங்க பொண்ணு. அவளை எப்ப வேணா வந்து பார்த்து பேசிட்டு போக உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. கண்டிப்பா வரலாம். ரொம்ப நன்றி மித்ரா. எனக்கு தெரியும் மித்ரா, நான் தானியாவை கூட்டிட்டு போறேன்னு சொன்னா நீ என் கூட அனுப்பி வைக்க மாட்டேன்னு நல்லாவே தெரியும். எது எப்படியோ நான் இங்க வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. தானியா, அப்பா கிட்ட வாடா வாடா. தானியம்மா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இனிமே உனக்கு அப்பா அம்மா சொந்தம் எல்லாமே மித்ரா மாதா. நீ தைரியமா இருக்கணும், சரியா? அப்பா உன்னை அப்பப்போ வந்து பார்த்துட்டு போறேன். அப்பா இப்ப கிளம்புறேன். அப்ப நான் இப்ப கிளம்புறேன் மித்ரா. உங்களுக்கு ரொம்ப நன்றி. வரேன் தானியா. ஓடா. தேங்க்யூ மித்ராமா, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சரிடா செல்லம். யாரு வந்து கேட்டாலும், ஏன் உங்க பாட்டியே கேட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன்டா. நீ வயித்துல பிறக்கலனாலும் நீயும் என் பொண்ணு மாதிரி தான்டா. சரி வா, உள்ள போலாம். வா. மாம்சு, பாத்தியா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானு? எதெல்லாம் நடக்கும்னு நினைச்சு பயந்தோமோ அதெல்லாம் ஓனா நடக்க ஆரம்பிக்குதியா? டேய் விடுறா, அந்த பொண்ணு அவங்க அப்பா கூட போக பயப்படுறா. அதனால தான் அவளை இங்கேயே இருக்க சொன்னா. இருந்துட்டு போகட்டும். இப்போ என்ன? யோ, அதுக்கு இல்லையா, தானியாவை யூஸ் பண்ணி அவன் எப்படியா அந்த வீட்டுக்குள்ள வரதாயா பாப்பான். உங்களுக்குலாம் அது புரியுதா இல்லையா? டேய், அது மித்ராக்கு தெரியாதா? அவளுக்கும் தெரியும். ஆனால் அந்த பொண்ணு அவன் கூட போக பயப்படுறப்ப எப்படி அவன் கூட பொண்ணு அனுப்புவா? கொஞ்சம் யோசிப்பார். மாம்சே, டேய் திரும்பவும் ஆரம்பிக்காதடா. மித்ராவை இருக்கணும்னு சொல்கிறாள், இருக்கட்டும். இப்போ தான் 2 பேரும் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு சமாதானமாக இருக்கீங்க. திரும்பவும் இந்த விஷயத்தை நோண்டிட்டு இருக்காத, பிரச்சனை தான் ஆகும். வா போகலாம். வாடா, சும்மா எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகிடும். என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியலையே. இன்னைக்கு நடந்ததை வச்சு பார்க்கும்போது கார்த்திக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதோ பெரிய பிளாஷ்பேக் இருக்கும் போலயே. அவன் என்னமோ பொண்ணு மேல பெரிய பாசம் இருக்கிற மாதிரி உருகிறதும், மித்ரா அவன் பொண்ணு மேல இவ்ளோ உரிமையோட இருக்கிறதும், வினய் இதுல எதுவுமே பேசாம விலகி நிக்கிறதும் எதுவுமே கனெக்ட் ஆக மாட்டேங்குதே. அப்படி இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்? இத பத்தி நம்மளே யோசிச்சு யோசிச்சு குழப்பிக்கிறதுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க யார்கிட்டயாச்சும் கேட்கலாம். யார்கிட்ட கேக்குறது? பேசாம இத பத்தி வினய்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா என்ன? ஒருவேளை நம்ம ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிறோம்னு நினைச்சுப்பானோ? அப்படியெல்லாம் நினைக்க மாட்டோம். நம்ம வினய்கிட்டே போய் கேட்டு பார்ப்போம். யாரும்
இல்ல, வினய் மட்டும்தான் தனியா இருக்காரு. இதுதான் கரெக்டான டைம். இப்பவே போய் என்னன்னு கேட்டுற வேண்டியதுதான். வினய். தன்ஷிகா, என்னாச்சு? ஏதா வேணுமா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். என் ரூம்ல ஒரே போர் அடிச்சுது. சரி, நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அப்படியே பேசிட்டு போலாம் தான் வந்தேன். நீங்க எதுவும் வேலையா இருக்கீங்களா? ஏய் இல்ல, சும்மா ஜஸ்ட் மொபைல் பார்த்துருந்தேன், அவ்வளவுதான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். டேப்லெட்ஸ்? அதுவும் போட்டாச்சு. வினய், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே. கேளு. இல்ல, இன்னைக்கு ஒரு ஆள் வந்து தானியாவை கூட்டிட்டு போகணும்னு பேசிட்டு இருந்தார்ல, அவரு யாரு? அவருக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அவர்தான் தானியோட அப்பான்னு சொல்றாரு. அப்புறம் ஏன் அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்கா? அவரு அவ்வளவு கேட்டும் மித்ரா அந்த பொண்ணை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. அவரை பார்க்க ரொம்ப பாவமா இருந்துச்சு. அப்புறம் நீங்க வேற எதுவுமே பேசல. எனக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்துச்சு. அவரு யாரு வினய்? அவருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ வினய், நான் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு உங்களோட பர்சனல்லாம் கிளறேன்னு நினைச்சுக்காதீங்க. ஏதோ நான் ஒரு ஆர்வத்துல கேட்டுட்டேன். ஐ அம் சாரி. ஏய் கம் ஆன், அப்பலாம் ஒண்ணும் இல்ல. உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்ப சொல்லுங்க வினய், அவர் யாரு? அவரோட பொண்ணு ஏன் நம்ம வீட்ல இருக்கா? அவங்க நம்ம சொந்தக்காரங்களா? இல்ல அந்த ஆள் இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல இருந்தாரா? இல்ல இல்ல, அவன்லாம் அந்த வீட்ல இல்ல. ஆக்சுவலா நாங்க தான் அந்த ஆள் வீட்ல இருந்தோம். புரியல வினய். அடப்பாவி, அவன் அவ்வளவு மோசமானவனா வினய்? ஆமா தன்ஷிகா, இப்ப சொல்லு, அவனை திரும்பி இந்த வீட்டுக்குள்ள விடலாமா? அச்சச்சோ, விடவே கூடாது வினய். தன்னோட சுயநலத்துக்காக கொலை செய்ய துணிஞ்சவனை போய் வீட்டுக்குள்ள விடுறதா? நோ வே. அதான் நானும் மித்ரா கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். ஆனா அவ கேக்குற மாதிரியே தெரியலையே. தானியாவோட எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப யோசிக்கிறா தன்ஷிகா. ஆக்சுவலா அதுவும் நியாயம்தான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம் தான். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. தன்ஷிகா, ஒரு கால். பேசுங்க. ஓஹோ, கதை அப்படி போகுதா? அப்ப மித்ரா மேல கார்த்திக்கு ஒன் சைடு லவ் இருந்திருக்கு. அதனாலதான் கொலை வரைக்கும் சார் போயிருக்காரா? அப்போ சரி, நமக்கு ஒரு ட்ரம் கார்டு சிக்கிடுச்சு. அவனை லேசா ட்ரிகர் பண்ணி விட்டா போதும். எப்படியும் மித்ராவை வினய் கிட்ட இருந்து பிரிச்சிடலாம். இருந்தாலும் இதை டைரக்டா பண்றது கொஞ்சம் ரிஸ்க் தான். பேக் ஃபயர் ஆச்சு, வினய் கிட்ட நம்ம மாட்டிப்போம். எதுக்கும் இதை நம்ம பிளான் பியா வச்சுக்கலாம். முதல்ல வினயை நம்ம அடையறதுக்கான வழியை பார்ப்போம். அது முடியாத பட்சத்துக்கு இந்த பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். சார், டாடி என்ன பண்றீங்க? டைம் என்னாச்சுன்னு பாத்தியா இல்லையா? மம்மி கிட்ட சொல்லட்டுமா? ப்ளீஸ் டாடி, மம்மி கிட்ட சொல்லாதீங்க. நான் இப்போதான் 1 லெவல் வந்திருக்கேன். இன்னும் 2 லெவல் தான் இருக்கு டாடி. அதுக்கப்புறம் கேமே முடிஞ்சிரும். ப்ளீஸ் டாடி, நான் விளையாடிக்கிறேனே. அதெல்லாம் முடியாது. போன்ல கேம் விளையாடுறதே தப்பு, அதுவும் நைட்ல. நாளைக்கு ஸ்கூலை வச்சுட்டு இப்படிதான் தூங்காம விளையாடிட்டு இருப்பியா? முதல்ல போனை கொடு. விக்ரம், என்னடா அப்செட் ஆயிட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், விக்ரம், அங்க பாரு தானியாவ எவ்வளவு சமத்தா சாப்பிட்டோன்னு தூங்கிட்டா. நீ என்னடா தூங்காம இருக்க? உன் நல்லதுக்கு தானே டேடி சொல்லுவேன். தூங்குடா செல்லம். எனக்கு தான் தூக்கமே வரலையே டாடி. சரி, அப்ப நீங்க தூங்குறதுக்கு டேடி ஒரு கதை சொல்லட்டுமா? கதையா? சொல்லுங்க.